Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. புராண இதிகாசங்களின்படி கேரள நிலப்பகுதியை ஆண்ட மகாபலி சக்கரவர்த்தி பாதாள லோகத்திலிருந்து ஆண்டுக்கு ஒருமுறை தம் மக்களை காண பூலோகம் வருவதாக ஐதீகம். மன்னன் மகாபலியின் வருகையை கேரள மக்கள் 10 நாட்கள் கோலாகலமாக கொண்டாடுகின்றனர். வரும் 26ஆம் தேதி திருவோண நட்சத்திர நாளில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் கடந்த 16ஆம் தேதி முதலே ஓணம் கொண்டாட்டங்கள் துவங்கிவிட்டன. இந்நாளில் கேரள மக்கள் வண்ண வண்ண மலர்களால் வாசலில் அத்தப்பூ கோலமிட்டும் கேரள சந்தியா எனப்படும் அறுசுவை உணவு விருந்துண்டு மகிழ்வர். ஓணம் திருநாளில் வாழை இலையில் நேந்திரம் பழத்துடன் அவியல், பாயசம் என 12 முதல் 64 வகை உணவுகள் பரிமாறப்படும். நாட்டின் பல்வேறு பகுதிகள் மட்டும் இன்றி வெளிநாடுகளில் வசிக்கும் மலையாளிகள் பெரும்பாலும் ஓணத்தை தங்கள் சொந்த ஊரில் சொந்த பந்தங்கள் நண்பர்களுடன் கொண்டாடி மகிழ்வர். அதன்படி வெளிமாநிலங்கள் வெளிநாடுகளில் வசிக்கும் மலையாளிகள் பலரும் கேரளாவிற்கு வந்த வண்ணம் உள்ளனர். பணி, தொழில், படிப்பு நிமித்தமாக கேரளாவுக்கு வெளியே இருப்போர் விமானங்களில் ஊர் திரும்ப திட்டமிட்டுள்ளதால் விமான டிக்கெட் கட்டணம் விற்றென உயர்ந்துள்ளது. குறிப்பாக வளைகுடா நாடுகளிலிருந்து கேரளாவிற்கு வரும் விமானங்களின் டிக்கெட் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. உள்ளூர் விமான சேவை நிறுவனங்களும் இன்று விமான டிக்கெட் விலையை பல மடங்கு உயர்த்தியுள்ளன. சென்னையிலிருந்து கொச்சி செல்லும் விமான டிக்கெட் வழக்கமாக 5000 முதல் 6000 ரூபாய்க்கு விற்பனையாகும். இன்று அதன் விலை 14000-ஐ எட்டியுள்ளது. திருவனந்தபுரம், கோழிக்கோடு உள்ளிட்ட நகரங்களுக்கான விமான டிக்கெட்டும் கணிசமாக உயர்ந்துள்ளது. எனினும் ஓணத்தை தங்கள் சொந்த ஊர்களில் கொண்டாட விரும்பும் கேரள மக்கள் அதிக அளவில் ஊர் திரும்பி வருகின்றனர்.